அப்படிப்பட்ட பக்குவம் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஆசை என்பது விடுவதே ஏதோ அந்த சாமி சொல்லுவாங்க, கச்சேரியில் அந்த தம்புரா வாசிக்கிறவன் அவன் வந்து எப்பவும் ஒத்தூதுறது சொல்லுவான், அவன் ஒத்தூதிக்கே இருப்பான். ஆனால் பாடுறவங்க மற்றவங்கெல்லாம் ராகம் மாறி மாறி போயிட்டு, ஆனால் இவர் மட்டும் அப்படியே இருக்க. அதுபோல் இந்த வேண்டும் அப்படிங்கிற ஆசைங்கிறது மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். பொருள்களினுடைய நிலை மாறிட்டே போகும். சின்ன வயசில் பலூன் ஆசை, அதுக்கு பிறகு பம்பரம், அப்புறம் அது அப்படி அப்படி அப்படியே ஒன்று ஆசைங்கிறது போகாது. ஆசைப்படுகின்ற பொருள்கள் தான் மாறிட்டே போகுது. அதனால் அப்படிப்பட்ட இந்த ஆசையை விட்டால்தான் நமக்கு முழுமை என்பது ஏற்படும். ஆசை இருக்குன்னு ஆசை இருக்கு, ஈசனோடு ஆயினும் ஆசை இருக்கு. ஈசன் மேலே கூட ஆசை வச்சுருக்காரு, அது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அப்படிப்பட்ட ஆசை எப்படி போகுங்க, அது போகாதாச்சே என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் சொல்கிறார். எப்படி போகும், பக்குவம், பக்குவத்தினால் மட்டும்தான் ஆசை போகும் அப்படிங்கிறத இங்கே எடுத்து சொல்கிறார். வயசிக தேக காம விகாரக சுக்கே நீரே கட்காசாரக க்ஷீணே வித்தே கப்பரிவாரக ஞாதே தத்வேகம் சம்சாரக பஜ கோவிந்தம் கோவிந்தம்